என்ன செய்கிறார்கள்? முதலீடுகளை தங்கத்தை நோக்கி இருந்த முதலீடுகள் மாறி எண்ணெய்களிலும் அமெரிக்க டாலர்களிலும் முதலீடுகளாக போய்விட்டன. எவ்வளவு குறைகிறதோ அப்போது நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அது நிச்சயமாக ஏறப்போகிறது. அப்ப தங்கம் விற்பனைக்கு மார்க்கெட்டுக்கு அதிகமா வரும். மார்க்கெட்டுக்கு வரும்போது விலைகள் மடபட சடசடவென்று தெரியும். ரஷ்யா ஒட்டுமொத்தமாக தங்க ஏற்றுமதியை நிறுத்தி உள்ளது. குரூட் பிரச்சனைகள் வந்துவிட்டதா? நம் நாட்டில் இன்னும் 10 நாட்களில் கியூவில் நிற்க போறாங்க. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் தான் இப்போது மத்திய கிழக்கோடு நிற்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுஃபியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மேற்கத்திய நாடுகளில் போயிட்டு இருக்க போர்கள் காரணமாக நம்ம இந்தியாவில் பொருளாதாரம்ன்றது ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா தங்கம் விலைன்றது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகுது. ஒரு நாள் 200 ரூபாய் குறைஞ்சா மறுநாள் 2000 ரூபாய் ஏறுது. அந்த மாதிரி இருக்கு சார் சூழ்நிலை. இதனை அடுத்து வரும் காலங்களில் தங்கம் விலைன்றது நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? தங்கத்தை பத்தி யூடியூபர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், தங்க நகை பெரும் ஹோல்சேல் இவர்களெல்லாம் பல விஷயங்கள் பேசுகிறார்கள். பொதுவாக எந்த ஒரு அனலிட்டிக்கலாக இருந்தாலும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நாம் அதை ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களும் அறிவுபூர்வமாகத்தான் சொல்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நம்மை விட பெரிய பொருளாதார நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் தங்கள் கருத்தை வைக்கிறார்கள். தங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமாக 2 கருத்துக்கள் உண்டு. ஒன்று, இந்தியாவை பொறுத்தவரை தங்கம் ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி ஆஃப் த பீப்புள், இந்திய மக்களுடைய ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம். நாம் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் புது வீடு கட்டும் போது கூட, அந்த காலத்தில் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது தங்கத்தை அஸ்திவாரத்துக்குள் போட்டு மூடுவார்கள். தங்கத்தை குழிகளை தோண்டி மூடி அதற்கு மேல் போடுவார்கள். அது ஏதோ ஒரு லட்சுமி கடாசம் என்று நம் மக்கள் நம்புகிறார்கள். அக்ஷய திருத்தி போன்ற விழாக்களிலே தங்க பயன்பாடு உண்டு. காது குத்தினால் தங்கம், மருமகள் பெரிய பொண்ணாக ஆகிவிட்டால் காதிலே ஒரு தோடு போடணும், கல்யாணத்திற்கு 100 பவுன் 200 பவுன், இப்படி ஒரு கலாச்சாரத்தோடு வாழ்ந்தது. அது மட்டும் இல்லை, நம்முடைய தெய்வங்களுக்கும் தங்கத்தை போட்டு அழகு பார்ப்பார்கள். இது இந்திய சமூகத்தின் விவகாரம். அமெரிக்காவோ யூரோப்போ அந்த நாடுகளில் யாரும் தங்கத்தை அணிவதில்லை. 10 லட்சம் கோடி இருந்தாலும் ஒரு பாசியை மட்டும்தான் போட்டிருப்பார்கள். அப்படி என்றால் தங்கத்தின் தேவை என்ன? ஒரு கேள்வி. சமீப காலமாக ஒரு 1.5 வருஷத்திற்குள் சீனா, மெக்சிகோ, அமெரிக்கா, இந்தியா எல்லா நாடுகளுமே தங்கத்தை வாங்கி 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 குவிக்க ஆரம்பித்தார்கள். நம்ம நாட்டில் ஒரு 880 டன் ஸ்டாக் இருக்கு. சீனா 2000-3000 டன், மெக்சிகோ வாங்கிச்சு, யூஎஸ் வாங்கிச்சு, எல்லா நாடுகளுமே தங்கத்தை வாங்கினாங்க. தங்க முதலீட்டை எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்க பத்திரம், நீங்கள் தங்கத்தை கையில் வாங்க வேண்டியதில்லை. 1990களுக்கு பின்பு மான்டேன் சிங் அலுவாலியா இந்தியாவில் யூபியுடைய ஆட்சியில் மன்மோகன் சிங் வரும்போது குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன், உலக அளவில் இந்தியா இணைந்து போனது. ஆக உலகத்தில் ஆண்டிப்பட்டிக்கு வலிக்கும் என்றால் அமெரிக்காவில் ஏதாவது ஒரு மூலையில் சிக்கல் வந்தால் அங்கே வந்துவிடும். இப்போது பாருங்கள், குரூட் பிரச்சனைகள் வந்து விட்டதா? நம் நாட்டில் இன்னும் 10 நாட்களில் கியூவில் நிற்க போறார்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் தான் இப்போது மத்திய கிழக்கோடு நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இந்த 1.5 வருடங்களாக தங்கம் 1 கிராம் எனக்கு தெரிய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் 3000 இருக்கிறது. அது அப்படியே ஏறி 5-6 ஆகி 15,000-16,000 ஆகி இன்றைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது ஒரு 13,000 சில்லறை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அவ்வளவுதானே இருக்கிறேன், 13,000 சில்லறை இருக்கிறது. சரி, இதற்கு என்ன காரணம்? நம்முடைய நேயர்கள் எதிர்பார்ப்பார்கள், தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? கண்ணை பொத்திக்கிட்டு பண்ணலாம்.
அதுல மாற்று கருத்து இல்லை. அது எப்படி பண்ணணும் இப்ப கேட்கிறேன். எப்படி பண்ணணும்னா, இன்றைக்கு அமெரிக்காவுடைய மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஎஸ், அது டாலர்களை அடிப்படையாக கொண்ட முதலீடுகளை பெறுவதில் உலகத்தில் பெரிய வங்கி. அந்த வங்கி தனது வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை, மாறாக அமெரிக்காவுடைய சென்ட்ரல் வங்கி வட்டி விகிதத்தை அதாவது ஏற்றிதான் இருக்கிறார்கள். இதன் மூலமாக இரண்டு பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, இதுதான் மூல பிரச்சனை. உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போரின் மூலமாக கச்சா எண்ணெய் சார்ந்த பங்குகளில் எண்ணெய் வியாபாரத்தில் அதிகமான முதலீடுகளை வியாபாரம் செய்வ பங்கு முதலாளிகள் அதுக்கு வந்துட்டாங்க. காரணம், இன்றைக்கு போர் நடக்கின்ற போது $63 இருந்தது ஒரு பீப்பாயினுடைய விலை. இன்றைக்கு எவ்வளவு வந்து போச்சு தெரியுமா? $126 ஆயிட்டு. இப்ப 60 120 எவ்வளவு ஆச்சு? 100 மடங்கு வந்துச்சு. இந்த போர் இன்னும் தொடர்ந்தால் அது 200 ஆகிவிடும். ஒரு பீப்பாயின் விலை எவ்வளோ? $200. $200 இந்திய மதிப்பிற்கு எவ்வளவு தெரியுமா? $100 என்பது 9,000 ரூபாய். $200 என்பது 18,000 ரூபாய்க்கும் மேல் வந்துவிடும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வெறும் $60 என்பது 5,400 5,600க்கு இருந்த ஒரு பேரல். நாம் இந்திய மதிப்பிலே உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த 100 எல்லாம் திலவலங்காது, நம்முடைய மக்கள் பார்த்து கொள்வதற்காக. வெறும் 5,300 5,500 6,000 ரூபாய்க்குள் இருந்த ஒரு பீப்பாய் எண்ணெய், அதை வந்து பீப்பாய்னா கச்சா எண்ணெய், ரிஃபைன் பண்ணாத எண்ணெய், இப்பொழுது அது 18,000 வந்துவிட்டு வரும். இப்பொழுது அது 12,000 5,000. பார்த்தான் பெரும் முதலாளிகள்லாம், அவன் 1/2 கிராம் 1 கிராம்லாம் வாங்க மாட்டான். என்ன செய்கிறார்கள்? முதலீடுகளை தங்கத்தை நோக்கி இருந்த முதலீடுகள் மாறி எண்ணெய்களிலும் அமெரிக்க டாலர்களிலும் முதலீடுகளாக போய்விட்டது. அப்ப இதுவரை தங்கத்தை வாங்கி வைத்து என்ன செஞ்சான்? மார்க்கெட்டில் தங்கத்தை மெல்ல 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 விற்க ஆரம்பிக்கிறான். விற்க ஆரம்பித்தவுடன் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தினமும் 35 வண்டியில வெங்காயம் வருது. அது 300 வெங்காயம் வந்துச்சுன்னா விலை சரிவாயிடும். அதே மாதிரி தங்கம் மார்க்கெட்டுக்கு எப்படி வருது? அதிகரிக்கின்றது. தங்கத்தை விட்டு விட்டு என்ன செய்கிறார்கள்? பெரும் முதலீடு செய்தவர்கள் அமெரிக்க டாலர்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அமெரிக்க டாலர்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தாண்டி குரூட் ஆயில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. தங்கத்தின் விலை கொஞ்சம் கொஞ்சமாக சரிகிறது. ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இப்போ கேட்குறாங்க நிறைய பேர். என்னை நம்பி நீங்க எதுவும் செய்யக்கூடாது, நான் ஒரு செய்தியாளர் தான், வரக்கூடிய செய்திகளை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நான் இன்னும் கொஞ்சம் தாமதிக்கலாம் என்று சொல்கிறேன். இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு பவுன் வந்திருக்கு, 8 கிராம். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கட்டும், நம்ம பொதுவா பேசுறோம். இன்னும் கொஞ்சம் தாமதியுங்கள். ஆனால் தினமும் தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பார்த்து கொண்டே இருங்கள். நாம வாங்குறது 1 கிராம் வாங்குவோம், 10 கிராம் வாங்குவோம், 5 கிராம் வாங்குவோம், 20 கிராம் வாங்குவோம். ஆனால் உலகத்தில் சவுதி அரேபியாவுடைய முதலீடுகள், யூரோப்பின் முதலீடுகள், இந்தியாவுடைய பங்கு சத்தை அமெரிக்கா, அவர்களெல்லாம் டன் கணக்கில் போடுறாங்க. இப்ப டொனால்ட் ட்ரம்பினுடைய கடைசி பையன் 840 கோடி இந்த விளையாட்டத்தில் சம்பாதித்திருப்பதாக உலகை உழுக்கும் செய்தி வந்திருக்கிறது. இப்ப அவங்க தங்களது இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்றாங்கன்னா, தங்கத்தை விட்டு விட்டு ஆயில் ஃபீல்டுல போறாங்க, தங்கத்தை விட்டு விட்டு அமெரிக்க டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்ப தங்கம் விற்பனைக்கு மார்க்கெட்டுக்கு அதிகமா வரும். மார்க்கெட்டுக்கு வரும்போது விலைகள் மடபட சடசடவென்று தெரியும். இப்போது இது எவ்வளவு காலம், ஹவுலா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எவ்வளவு காலம் என்றதை நாம் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், மிக முக்கியமாக எவ்வளவு காலம் என்று யாராலும் கணிக்க முடியாத எஸ்கலேஷன் ஆஃப் வார், போரினுடைய கொதிநிலை கடும் போக்காக இருக்கிற காரணத்தினால் இந்த போர் நடந்து, இந்த போரின் ஒரு சமாதானம் ஏற்பட்டு, இந்த சமாதானம் ஏற்பட்ட பிறகு ஆயில் உருக்குலைந்து போன நிலைகளை எல்லாம் மறு உருவாக்கம் செய்து ரிப்பேர் செஞ்சு இந்த ஹெர்மூஸ் வளைகுடாவில் சாதாரணமாக போகக்கூடிய நிலைகளெல்லாம் பேசி முடிய பல மாதங்கள் ஆகலாம். அதற்குள்ளும் தங்கம் ஏற வாய்ப்பில்லை. ஆகவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தங்கத்தினுடைய நீங்கள் அந்த ஏற்றுமதியை
தங்கத்தினுடைய அந்த விலை உயர்வை கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், கொஞ்சம் மெதுவாக கவனியுங்கள், அவசரப்பட வேணாம். அவசரப்பட்டால் நான் நேற்று ஒரு காணொலியில 80,000 வரும் என்று கூட சொல்லியிருந்தேன். சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் தான். இந்த காலகட்டத்தில் எவ்வளவு குறையுமோ அவ்வளவு குறைந்தாலும் நீங்கள் சில கிராம் தங்கத்தை வாங்கி வைத்துக் கொண்டால் அது இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில், 2 ஆண்டுகளில், 1 ஆண்டுகளில், 6 மாதத்தில் அது மறுபடியும் 1.5 லட்சம் ரூபாயை கண்டிப்பாக எட்டும். இப்ப 1.5 லட்சம் கிட்ட இருக்கு. இது இன்னும் விலை உயருது அப்படின்னா எவ்வளவு வரை நம்ம எதிர்பார்க்கலாம் விலை உயர்ந்தால்? விலை உயர்வு என்பது இன்ஃபினிட். அது ஒரு வரம்புக்குள் வராது, அது முடிவற்றது, அது போய்கொண்டே இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ போகும், 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ போகும், அது நம்ம சொல்ல முடியாது. நாம் சொல்வது இந்த ஒரு குறுகிய கால ஓட்டத்திற்குள் நீங்கள் ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா உங்களுக்கு இத்தனை சதவீதம் கிடைக்க வேண்டும். இப்போ நீங்கள் வட்டி கணக்கு பார்க்குறவர்கள் பேங்க்ல 2%, 1.5% இப்படித்தான் கிடைக்கும். மார்வாடிட்டு கொடுத்தா அது கூட கிடைக்கும், தனியார் முதலீடு கூட இருக்கும். இப்போ தங்கத்தில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு இத்தனை சதவீதம் கிடைக்க வேண்டும். ஒரு கருத்து இருக்கு. இப்போ தங்கம் அமெரிக்காவில் கடந்த மார்ச் மாதத்திற்கு முன்பு ஒரு அவுன்ஸினுடைய தங்கத்தின் விலை எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 5,626 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு நேற்று முன்தினம் ஒரு அவுன்ஸ் வெறும் 4,200 ஆகி குறைஞ்சிட்டு. ஒரு அவுன்ஸ்னா இன்டர்நேஷனல் அளவு தான். கடந்த மாதம் இருந்த 5,626 4,200க்கு குறைந்து விட்டது என்றால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நீங்க பாருங்க எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது. இதுக்கு இடையில இப்ப நமக்கு கிடைச்ச செய்தி, இன்று காலை கிடைச்சது, ரஷ்யா ரொக்க பணத்தையும் தங்கத்தையும் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு தடை. நல்லா கவனிங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் பெரிய அரசியல், அதை நம்ம அவ்வளவு டீட்டெயிலா பேச முடியாது. அது என்னன்னா, ரஷ்யா ஒட்டுமொத்தமாக தங்க ஏற்றுமதியை நிறுத்தி உள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மே 1 முதல் இது அமலுக்கு வரக்கிறது ரஷ்யாவினுடைய தங்கம். அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய அதிகாரப்பூர்வமான புள்ளி விவர கணக்கின்படி ஜனவரி 2026 இந்த வருஷம் ஜனவரி 26 சுமார் $13.2 பில்லியன் அளவிலான ரொக்கப்பணம் வங்கி அமைப்பை விட்டு வெளியேறியிருக்கிறது. அதாவது ரஷ்யாவிலிருந்து அவர்கள் கன்சியூம் பண்ணுகின்ற அந்த ரொக்க பணம் வெளியே போயிட்டு, அது ஒரு கணக்கு. நம்ம அதெல்லாம் மக்கள்கிட்ட குழப்ப வேணாம். இதுகளை தவிர்ப்பதற்கு அவர்கள் பல வரிகள், அவர்கள் டாக்ஸ், அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை எல்லாம் தவிர்த்து வரக்கூடிய காலகட்டங்களில் தங்கத்தை அவர்களின் முடக்குவதற்கு காரணம் தங்க விலை உயரப்போகிறது என்ற சமீட்சை தான். அது செய்தி நிறைய போகுது, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்ப ரொம்ப முக்கியமா அதுல ஒரே ஒரு பாயிண்ட் வருது, அதை நான் அப்படி தமிழ்ல சொல்றேன், அது இங்கிலீஷ் கட்டுற. உலகில ரொம்ப முக்கியமான கட்டுரை ஒன்று, தங்க உற்பத்தி செய்யும் நாடுகளில் ரொம்ப முக்கியமான நாட்டுல ஒன்று ரஷ்யா. உலகத்துல தங்கத்தை உற்பத்தி செய்யறதுன்னா கீழே இருந்து தோண்டி எடுக்கிற நாடு ரஷ்யா. அவங்க தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை வெளியேற்ற அது தடை விதிக்கும் போது சர்வதேச சந்தையில், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்க குறைபாடு, வர்த்தக குறைபாடு, சப்ளை ஏற்படுகிற கிரன்ச் ஏற்படும். உலகளாவிய வர்த்தக மையங்களுக்கு கிடைக்க வேண்டிய தங்கத்தின் அளவு குறையும் போது என்ன ஆகும்? தங்க விலை கூடும். நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? ரஷ்யா உலக சப்ளைல, தங்கத்தின் சப்ளைல ரொம்ப டாப் மோஸ்ட் ஒரு முதன்மை நாடு. நாளை மறுநாளிலிருந்து ரஷ்யா தங்கத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தடை 1ஆம் தேதியிலிருந்து. அப்படி இருக்கும்போது அவர்கள் நாட்டுக்குள்ள கருப்பு பணத்தை தடுக்க அது இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது முதலீட்டாளர்கள்ட்ட ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப நமக்கு இன்டர்நேஷனல் செய்தி, முதலீட்டாளர்களிடத்தில் ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கி சர்வதேச சந்தையில 1 கிராம் தங்கத்தினுடைய விலை ஸ்பாட் பிரைஸ் கணிசமாக உயர்வதற்கு வழிவகுக்கும். இதுக்கு மேல நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல. புரிஞ்சுக்கிட்டா? ஏப்ரல் 1ல இருந்து அப்ப விலைன்றது உயர ஆரம்பிக்கும். உடனே வராது, 2-3 வாரம். அதனால நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுவோம், 4ஆம் தூண்ல இருந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க, டெய்லி பாருங்க மார்க்கெட்டை.
கையில் இருக்கிற காசை கொஞ்சமாக போட்டு வாங்குங்க. நீங்கள் கூட வாங்கினாலும் உங்களுக்கு நஷ்டம் வரவே செய்யாது. தங்கத்தை பொறுத்தவரை எவ்வளவு குறைதோ அவ்வளவு உங்களுக்கு நன்மை. ஒரு கிராம் 12,000 11,000 அப்படி வருதுன்னா உங்களுக்கு நன்மை தான். ஆனால் எவ்வளோ வரும் அப்படின்னா சொல்ல முடியாது. சிலவங்க ஏதாவது பெருமைக்காக போகிற வழியில் போட்டு உளறி தள்ளுறது, அது சாத்தியமில்லை. எந்த அறிவும் இல்லாமல் பேசக்கூடாது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் என்னென்ன காரணங்கள் இருக்குது? 3 காரணங்களை நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, தங்கத்தை வாங்கி சர்வதேச நாடுகள் குவித்தார்கள். இரண்டாவது, தங்கம் பெரிய அளவில் முதலீடாக மாறும்போது இப்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்ட கச்சா எண்ணெய்க்கும் அமெரிக்க டாலர்களின் கச்சா எண்ணெயினுடைய உற்பத்தி குறைந்ததனால் அதில் முதலீடு செய்கிறார்கள். இரண்டாவது அந்த பங்குகளில். மூன்றாவது மூல காரணம், அமெரிக்க டாலரின் வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை. எனவே யுஎஸ் சென்ட்ரல் பேங்க்ல எல்லாரும் எதுக்கு போறாங்க? டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்ப இப்போ குறையுது. இது குறைந்தாலும் அடுத்து ஏறுமா? கண்டிப்பா ஏறும். எப்ப ஏறும்? ஏறும். நாளைக்கா? இல்லை, 2 மாசம் கழிச்சு ஏறும், 3 மாசம் கழிச்சு ஏறும். எவ்வளவு குறைகிறதோ அப்போது நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அது நிச்சயமாக ஏறப்போகிறது. அதற்கு ஏப்ரல் 1 ரஷ்யா டிமாண்ட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டிமாண்ட் வரும் செய்தி சொல்லிட்டேன். ரஷ்யா உள்நாட்டுடைய வேட்டு, உள்நாட்டுடைய டிஜிட்டல் கருப்பு பணத்துக்காக அவன் செய்யறான். ஆனால் ஒரு பெரும் உயர்வத்தில் செல்லும். ரஷ்யா தங்கத்தை மட்டும் நிறுத்தல, உலக சந்தையில தனது ஆயில்கள் எக்ஸ்போர்ட்டே நிறுத்திட்டான். 1ஆம் தேதி வரக்கூடிய நாள்ல இருந்து ஆயில் எக்ஸ்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா ரஷ்யாவுடைய கை பெரிய அளவில் வாங்கியிருக்கு. ஒரு அன்சர்டினிட்டி, இன்ஸ்டபிலிட்டின்னு சொல்ற மாதிரி நிலையற்ற ஒரு, நாம் யூகிக்க முடியாத ஒரு நிலையற்ற தன்மையை சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு செய்தியாளனின் பார்வை. புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதாவது சின்ன சந்தேகம் வந்தால் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்குற மாதிரி, உங்க பக்கத்தில் இருக்கிற எம்டி எஃப்ஆர்சிஸ்ட்டை கேட்குற மாதிரி நல்ல பொருளாதார நிபுணர்கிட்ட இந்த வீடியோவை காட்டுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மெதுவாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, பதட்டம் படாதீங்க. நன்றி.